கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த லூக்கா ஆலயத்திலிருந்து உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். பரிசுத்த லூக்காவின் திருநாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே வந்து காணப்படுகிற உங்களை கர்த்தருடைய ஆவியானவர் பலப்படுத்துவாராக. உச்சிதமான நன்மைகளினாலே நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. ஆண்டுதோறும் நாம் கொண்டாடுகிற இந்த லூக்காவின் திருநாள், அதனை தொடர்ந்து நடைபெறுகிற அசன பண்டிகைக்காக நாம் அதிகமாய் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். இவைகளை முன்னிறுத்தி நாம் நடத்துகின்ற குறிப்பாக கன்வென்ஷன் கூட்டத்திற்காக அதிலே தேவனுடைய வார்த்தையை பலமாய் கொடுக்கிற அருமையான சகோதரர் ஸ்டீபன் சகோதரருக்காக, குடும்பத்திற்காக அதிகமாய் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு பவுலை போன்று ஆத்துமாக்களை தேடி அலைகிற அனுபவத்திலே ஆத்துமாக்களையும் ஆலயங்களையும் நம்முடைய தேசத்திலே கட்டி எழுப்பும்படியாய் ஆண்டவர் ஒரு பெரிய சத்துவத்தை, ஒரு பெரிய தரிசனத்தை அவர்களுக்குள்ளே வைத்து நடத்தி கொண்டு வருகிற அனுபவத்தை கண்டு நாம் எல்லாரும் சபையாக ஆண்டவரை அதிகமாய் ஸ்தோத்தரிப்போம். கர்த்தருடைய பரிசுத்தவானை கர்த்தர் நம் மத்தியிலே அழைத்து வந்திருக்கிறார். திரளான ஆத்துமாக்கள், திரளான ஆலயங்களை கட்டி எழுப்பி இன்னொரு உன்னதமான தரிசனத்தோடு கூட இன்னும் ஆத்துமாக்கள் வேண்டும், இன்னும் ஆலயங்கள் எழும்ப வேண்டும் என்ற தரிசனத்தோடு கூட ஓடிக்கொண்டிருக்கிறேன் அருமையான சகோதரனை கர்த்தர் பலப்படுத்துவாராக. ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய வழிநடத்தல் இன்னும் அதிகமாய் காணப்படும்படியாய் நாம் ஜெபத்திலே உறுதியாய் காத்திருப்போம். கர்த்தர் அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். வேதாமத்திலே நாம் பார்த்த பரிசுத்த பவுலை போன்று அநேக இடங்களிலே கூடாரங்கள், ஆலயங்கள் என்று சொல்லி எழுப்பி கொண்டிருக்கிற இந்த அனுபவத்திலே தேசம் எப்படியாவது தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், தேசத்தில் உள்ள ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற தாகத்தோடு கூட செயல்படுகிற அந்த அனுபவத்திலே கர்த்தர் மிஷனரி ஊழியத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் அதிகமாய் சந்திப்பாராக. தேவனுடைய வார்த்தையை திட்டமாய் போதிக்கிற அந்த அனுபவத்திலே அவர்கள் நம் மத்தியிலே வந்திருப்பது மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய நன்மை, நமக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். அது மாத்திரமல்ல, நமக்கு அந்த பாடல் வேளை, இன்னும் வொர்ஷிப் வேளை எல்லாவற்றையும் நடத்தி கொடுக்கிற அருமையான சகோதரனுக்காக, சகோதரிகளுக்காக நாம் அதிகமாய் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. வேளை ஆலய பிரதிஷ்டை பண்டிகை உங்களை பொறுத்த மட்டிலே லூக்காவின் திருநாள், அசன பண்டிகை என்று நாம் சொல்லுகின்ற பொழுது நம்முடைய பட்டணத்தில் உள்ள, ஒருவேளை இந்த கர்த்தருடைய சபையில் உள்ள எல்லா ஜனங்களும் கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் கடந்து வர வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். பண்டிகையை ஆசரியுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். ஆசரிக்கின்றோம். அதில் முழுமனதோடு கூட நாம் கர்த்தருடைய சமூகத்திற்குள்ளே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் கன்வென்ஷன் கூடுகையிலே நாம் கடந்து வருகின்ற பொழுது மெய்யாகவே ஆண்டவருடைய வார்த்தை நம்மோடு கூட இடைபடுகிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவானை கொண்டு பேசுகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம், உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதம், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு உயரமான ஒரு ஆசீர்வாதத்தை விசுவாசத்தினாலே நாம் அதிகமாய் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஏனென்றால் வசனம் மாத்திரமே நம்மை உருவாக்குகிறது, வார்த்தை நம்மை உருவாக்குகிறது. இந்த வார்த்தையை ஜெபத்தோடு கூட கடந்து வந்து நாம் கேட்கின்ற பொழுது மெய்யாகவே ஆவியானவர் உங்களில் பலமாய் கிரியை செய்கிறார். நீங்கள் கர்த்தருக்கு பிரியமான, எஜமானுக்கு உபயோகமான ஒரு பாத்திரமாய் மாறிவிடுகிறீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் பூமியிலே பலத்திருக்க பண்ண போதுமானவராக இருக்கிறார். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே,
நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே வந்து அமர்ந்திருப்பதை கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. அவர் மிகவும் உங்கள் பேரிலே சந்தோஷப்படுகிறார் என்று வார்த்தை சொல்லுகிறது. எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திற்கு கடந்து வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்மை சந்திக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறார். எனவே பரிசுத்த ஆவியானவர் இந்த பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். அவர் உங்களை சந்திக்கிறார். அவர் உங்களுக்குள்ளே புதுமையான ஒரு காரியத்தை, புதிய காரியத்தை அவர் உங்களுக்கு செய்ய போதுமானவராக இருக்கிறார். விளைந்த இந்த லூக்காவின் திருநாளிலே அநேக விஷயம் நீங்கள் லூக்காவை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். என்றாலும் இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 63:1-2 நாம் வாசிக்கின்ற பொழுது, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தின் மேல் என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் மகிமையையும் கண்டேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும், என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன் என்று சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் மிகுந்த ஆசையோடு மிகுந்த வாஞ்சையோடு இந்த பரிசுத்த தேவாலயத்திற்குள்ளே கடந்து வந்திருக்கிறீர்கள். இந்த கர்த்தருடைய பரிசுத்த சபைக்குள்ளே கடந்து வந்திருக்கிறீர்கள். யாரெல்லாம் ஆசையோடும் வாஞ்சையோடும் தாகத்தோடும் கடந்து வந்திருக்கிறீர்களோ அவர்களுக்கு ஆண்டவர் தம்மை காண்பிக்க போதுமானவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து என்று சொல்லுகிறார். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை தரிசிக்க வேண்டும் என்று சொல்லி, இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி கடந்து வந்திருக்கிறீர்களோ அவர்களுக்கு அவர் தம்மை காண்பிக்க போதுமானவராக இருக்கிறார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நான் ஆசையாய் கடந்து வந்தேன், வந்து உமது வல்லமையையும் மகிமையும் கண்டேன் என்று சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய சமூகத்திலே வல்லமை உண்டு, மகிமை உண்டு என்பதாக நாம் பரிசுத்த வேதாகமத்திலே மிக தெளிவாக நாம் அறிந்து கொள்ள முடியும். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்கு முன்பதாக, ஆண்டவரே உம்முடைய மகிமை எனக்கு வேண்டும் என்று சொன்னார். என்னோடு கூட வருகிறவர் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க வேண்டும் என்றெல்லாம் கேட்டுக்கொண்டார். அது மாத்திரமல்ல, நீர் எங்களோடு கூட வாரும், நீர் எங்களோடு கூட வாரும். நீர் எங்களோடு கூட வரவில்லை என்றால், உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனால் என்னை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே, பண்டிகை நாட்களை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த வருடத்தை கர்த்தர் நன்மையினாலே உங்களுக்கு முடிசூட்டும்படியாய் நீர் எங்களோடு கூட வாரும் ஆண்டவரே என்று நாம் கேட்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வாரும் என்று அழைக்கிறார்களோ அவர் அவர்களோடு கூட வந்து போஜனம் பண்ண போதுமானவராக இருக்கிறார். எங்களோடு கூட வாரும் என்று சொல்லி சகையு இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். எனவே அவன் தன் அந்தஸ்து எல்லாவற்றையும் மறந்து ஆயக்காரருக்கு தலைவன், ஒரு கலெக்டர் ரேஞ்சில் உள்ள ஒரு மனிதன் இயேசுவை பார்க்க ஆசைப்பட்டு, அங்கே திரளான ஜனக்கூட்டம் காணப்பட்டபடியினாலே அவன் சரீர அளவிலே உள்ள மனிதனாய் காணப்பட்டபடியினாலே அவரை பார்க்க முடியவில்லை. சரி, நாளைக்கு பார்த்துக் கொள்வோம் என்று எண்ணாமல்
அவர் செல்லுகின்ற வழியிலே ஒரு காட்டத்து மரத்திலே ஏறி இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். இயேசு அந்த காட்டத்தி மரத்துக்கு கீழே வந்தார். அண்ணாந்து பார்த்து, சகைவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னார். சகைவு சீக்கிரமாய் இறங்கி வந்து சந்தோஷத்தோட அவரை அழைத்து சென்றான் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீர் எங்களோடு கூட வாரும் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் நம்மோடு கூட வந்து நம்மோடு கூட தங்கி இருக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். எனவே இந்த பண்டிகையின் ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரத்துக் கொள்ள முடியாது. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட வாரும். நீர் எங்களோடு கூட வரவில்லை என்றால் உடைய பிரசன்னம், உடைய சமூகம் எங்களோடு கூட எங்களை பலமாய் நடத்தவில்லை என்றால் நீர் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். சுவாச வாழ்க்கையிலே ஆண்டவரே, இந்த பண்டிகையின் ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாய் நீர் எங்களோடு கூட வாரும். இந்த உலகத்தில் உள்ள நன்மைகளை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாய் நீர் எங்களோடு கூட வாரும். எங்கள் பிள்ளைகள் மேன்மையாக உயர்த்தப்படும்படியாய் நீர் எங்களோடு கூட வாரும் என்று சொல்லி நாம் அழைக்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட வந்து உங்களுக்கு சகல நன்மையையும் சகல ஆசீர்வாதங்களையும் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். இரண்டாவதாக இந்த பகுதியிலே நாம் வாசிக்கின்ற பொழுது, நீர் எங்களோடு கூட வருவதினால் நாங்கள் விசேஷித்தவர்கள். நாங்கள் விசேஷித்தவர்கள். உலக வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது அநேக தங்களை ஒருவேளை தனிமைப்படுத்திக் கொள்ளுகின்ற ஒரு அனுபவம், அல்லது என்றால் எங்களை யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள் என்று எண்ணுகின்ற ஒரு அனுபவம், இதை நாம் சமுதாய வாழ்விலே அதிகமாய் காண முடியும். ஆனால் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது நீர் எங்களோடு கூட வருவதனால் இரண்டாவதாக நாங்கள் விசேஷித்தவர்கள். With Christ we are hero, without Christ we are zero. கிறிஸ்துவுக்குள் நாம் பலமாய் காணப்படுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை நன்றாய் நடத்திவிட போதுமானவராக இருக்கிறார். வனாந்தர அனுபவத்தை நாம் பார்க்கின்ற பொழுது எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மோசேயை கொண்டு ஆண்டவர் நம்முடைய ஜனங்களை வெளியே அழைத்து வருவதற்கு முன்பதாக பலவிதமான தடைகள், எங்கள் தேவனுக்கு ஆராதனை செய்யும்படியா எங்களை விட்டுவிடு என்று சொல்லுகின்ற அந்த அனுபவத்திலே பலவிதமான தடைகள், இடமாட்டேன் என்று சொல்லுகின்ற ஒரு அனுபவம். ஆண்டவர் அற்புதமாய் தம்முடைய ஜனங்களை வெளியே கொண்டு வருகிற காட்சியை நாம் பார்க்க முடியும். ஒருவேளை எகிப்தின் ஜனங்களுக்கு வாதைகள், எகிப்தின் ஜனங்களுக்கு பலவிதமான சம்பவங்கள், எகிப்தின் ஜனத்தின் தலைச்சன்கள் ஒருவேளை அங்கே சாகடிக்கப்பட்ட சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலருக்கு ஒன்றும் நடைபெறவில்லை. அவர்கள் தருணத்தை எதிர்பார்த்து காத்துக்கொண்டே இருந்தார்கள். வேதத்தை நாம் வாசிக்கிறோம். மிகுந்த இழப்புகளின் மத்தியிலே பார்வோன், நீங்கள் உங்கள் தேவனை ஆராதிக்க செல்லலாம் என்று அனுப்பிவிடுகின்ற காட்சியை நாம் பார்க்கிறோம். அப்படி அனுப்பிவிட்டு ரதங்களோடும் குதிரைகளோடும் சேனைகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களை துரத்தி கொண்டு வருகின்ற ஒரு காட்சி, அவர்களுக்கு தடையாக சமுத்திரம் இருக்கின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும். ஒருவேளை வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஜனங்கள் தேவனை நோக்கி முறையிட்டார்கள், மோசையை நோக்கி கேட்டார்கள், மோசைக்கு விரோதமாய் பேசினார்கள். ஜனங்களை நோக்கி கூப்பிடுகின்ற ஒரு சத்தத்தை நாம் அங்கே பார்க்க முடியும். மோசே கர்த்தரை நோக்கினார். வேதம் சொல்லுகிறது, நீ உன் கையில் உள்ள கோலை நீட்டு என்று சொன்ன மாத்திரத்திலே அங்கே சமுத்திரம் இரண்டாக பிரிந்து செல்கின்ற காட்சியையும், அதன் நடுவிலே
இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டாந்தரையில் நடந்து செல்லுகின்ற காட்சியும் குறித்து வேதம் சொல்லுகிறது. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எகிப்தின் சேனையை, பார்வோனின் சேனையை ஆண்டவர் சமுத்திரத்தின் நடுவிலே கவிழ்த்து போட்டார். ஒருவன் கூட தப்பிக்கவில்லை என்பதாக நாம் வேதத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும். அது மாத்திரமல்ல, வனாந்தர அனுபவத்திலே தண்ணீர் தாகத்தோடு கூட அவர்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்த பொழுது கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தது. மாராவின் கசப்பை ஆண்டவர் மதுரமாய் மாற்றி கொடுத்தார். இறைச்சி கேட்ட போது இறைச்சியை கொடுத்தார். அனுதினமும் மன்னாவால் அவர்களை போஷித்துக் கொண்டே வந்தார். இந்த 40 ஆண்டு வனாந்தர அனுபவத்திலே அவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவில்லை, அவர்கள் பாதரட்சைகள் தேய்ந்து போகவில்லை என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழிநடத்தி சென்றார். வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, நீர் எங்களோடு கூட வருவதினால் நாங்கள் விசேஷித்தவர்கள், நாங்கள் விசேஷித்தவர்கள். ஆண்டவர் நம்மோடு கூட வருகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பலத்த அதிசயங்களை, பலத்த அற்புதங்களை, மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் எதிர்காலத்தை குறித்து நீ யோசித்துக் கொண்டே இருக்கலாம். உன் பிள்ளையின் எதிர்காலத்தை குறித்து நீ கலங்கி கொண்டு இருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருப்பதினால், நம்மோடு கூட வருவதினால் நாம் விசேஷித்தவர்கள். அவர் நம்மை அதிசயமாய் நடத்த போதுமானவராக இருக்கிறார். உங்களுக்கு முன்பதாக காணப்படுகிற தடைகளை அவர் நீக்கி போட வல்லவராக இருக்கிறார். தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் உனக்கு முன்னே போவார் என்ற வார்த்தையின்படியும், அவர் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வை பண்ணுவார் என்ற வசனத்தின்படியும், அவர் நம்மோடு கூட வருகின்ற பொழுது நாம் விசேஷித்தவர்களாக, கர்த்தருடைய கரத்திலே அலங்காரமான கிரீடமாக, கர்த்தரால் மேன்மைப்படுத்துகிறவர்களாக நாம் மாறிவிடுகிறோம் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, நீர் எங்களோடு கூட வந்து உங்களுடைய மகிமையை எங்களுக்கு காண்பிக்க வேண்டும், மகிமை வேண்டும். மோசே அழகாய் கேட்கிறார், இந்த 6 லட்சத்திற்கு அதிகமான ஜனங்களை நான் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்றால் மகிமை வேண்டும், பிரசன்னம் வேண்டும். தேவ பிரசன்னம் இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவருடைய மகிமை நம்மை நிரப்புகின்ற பொழுது ஆவியானவர் நம்மை கரம் பிடித்து வழி நடத்துகிறவராக இருக்கிறார். நாம் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது, கர்த்தரின் பிரசன்னத்தினாலே எல்லா மதில்களும் விழும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆவியானுடைய பிரசன்னம் நம்மை நிரப்புகின்ற பொழுது உனக்கு எதிராய் காணப்படுகிற மதில்கள், தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே விழுந்து போகும். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். எனவேதான் மோசே கேட்கிறார், ஆண்டவரே உம்முடைய மகிமை எனக்கு வேண்டும், மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்று கேட்கின்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். ஆண்டவர் தம்முடைய மகிமையினாலே தம்முடையவர்களை நிரப்ப அவர் போதுமானவராக இருக்கிறார். இதே லேவியர் யாத்ராகமத்தின் புத்தகம் 40ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் மோசேயை பார்த்து, ஆலயத்தில் உள்ள எல்லா பனிமுட்டுகளையும் பரிசுத்தப்படுத்துவாயாக, 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 பரிசுத்தப்படுத்துவாயாக என்று எழுதப்பட்டு இருக்கிற வசனங்களை நாம் வாசிக்க முடியும். ஆலயம் பரிசுத்தப்படுத்தப்படுகின்ற ஒரு காட்சி, ஆலயத்தின் பனிமுட்டுகள் பரிசுத்தப்படுத்துகின்ற ஒரு காட்சி. அப்படி எல்லாவற்றையும் பரிசுத்தப்படுத்தின பின்பு ஆசரிப்பு கூடாரத்திலே தகன பலிகளை செலுத்தின பொழுது கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள்,
தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய மகிமை நம்மை நிரப்ப வேண்டும் என்றால், கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை நிரப்ப வேண்டும் என்றால், இந்த சரீரமாகிய ஆலயம் கர்த்தருக்கேற்ற பரிசுத்தத்தோடு கூட காணப்படுகின்ற பொழுது ஆவியானவர் நம்மை நிரப்புகிறார். நம்முடைய வல்லமையினாலே நம்மை நிரப்புகிறார். நம்முடைய மகிமையினாலே நம்மை நிரப்புகிறார். நாம் கர்த்தரால், கர்த்தருடைய ஆவியானவரால் நிரப்பப்படுகின்ற பொழுது நாம் தேவனுடைய கிருபையை பெற்ற ஜனமாய் மாறிவிடுகிறோம் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. விசுவாச வாழ்க்கையிலே நீங்கள் மேன்மைப்படுத்தப்பட வேண்டும் என்றால், கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், கர்த்தர் உன்னை மேன்மையாக வைக்க வேண்டும் என்றால், நீங்கள் வாழுகின்ற சமுதாயத்திலே விசேஷித்தவர்களாய் மாற வேண்டும் என்றால், ஆண்டவரே உம்முடைய மகிமை எனக்கு வேண்டும், மகிமை எனக்கு வேண்டும். இந்த பரிசுத்த கூடாரத்திலே கர்த்தருடைய மகிமை இறங்குகின்ற பொழுது அவர் நம்மை பலமாய் நிரப்புகிறார். ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய மகிமை நம்மை நிரப்புகின்ற பொழுது நீங்கள் கர்த்தருடைய கரத்திலே வல்லமை உள்ள ஒரு பாத்திரமாய், மேன்மைப்படுத்துகிற ஒரு நபராய் மாறிவிடுகிறீர்கள் என்பதை குறித்து வசனம் மிக பலமாக கற்றுக் கொடுக்கிறது. எந்த ஒரு மனிதனுக்குள்ளே தேவ மகிமை இறங்குகிறதோ அவன் ஆண்டவருக்கு சாட்சி உள்ள மனிதனாய், அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாய் மாறி விடுகின்ற தன்மையை குறித்து நாம் பரிசுத்த வேதாகமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். எனவேதான் சங்கீதக்காரன் சொல்கிறார், இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து அது வல்லமையையும் மகிமையும் கண்டேன் என்று சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த பரிசுத்த சபையிலே கர்த்தருடைய வல்லமை உண்டு, கர்த்தருடைய மகிமை உண்டு. அதை நீ காண வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். அந்த தேவ மகிமையினாலே நீ நிரப்பப்பட வேண்டும் என்று பரிசுத்த ஆண்டவர் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து ஒரு சொன்னபோது, நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். நம்ம எல்லாரும் தேவ பிரசன்னத்தினாலே, கர்த்தருடைய ஆவியானவராலே, கர்த்தருடைய வல்லமையினாலே நிரப்பப்படுகின்ற பொழுது கர்த்தருடைய பார்வையிலே நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். கர்த்தர் இந்த பண்டிகையின் ஆசீர்வாதங்களை உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் இன்றைக்கு மாத்திரமல்ல, வருகின்ற நாட்களிலே, மாதங்களிலே, ஆண்டுகளிலே நிறைவாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவரே, என்னை உமக்கென்று அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி பண்டிகை நாளிலே நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்திக் கொள்வோம், அர்ப்பணித்துக் கொள்வோம். மகிமை என்னை நிரப்பட்டும் என்று கேட்போம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்புவார். அவர் உங்களோடு கூட வருவார். நீங்கள் விசேஷித்தவர்களாய் காணப்படுவீர்கள். உங்கள் சந்ததிகளை கர்த்தர் இந்த பூமியிலே மேன்மையாக உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். அப்படிப்பட்ட கிருபையை தாரும் என்று நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம். அப்படி நம்மை அர்ப்பணித்துக் கொண்டு நாம் பரிசுத்த பண்டிகை நேராய் கடந்து வருவோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்தட்டும், ஆண்டவர் நம்மை பலப்படுத்தட்டும். கிருபைக்காக பரிசுத்தத்தோடு கூட நாம் காத்திருப்போம். கர்த்தர் உங்களை நிரப்பட்டும். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த மகிமையான வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் உம்முடைய ஜனங்கள் உம்மை ஆராதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிற அனுபவத்திலே ஒவ்வொருவரும் தங்களை உமக்கென்று அர்ப்பணித்துக் கொள்ள ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம். யாரெல்லாம் தங்களை உம்முடைய கரத்திலே அர்ப்பணித்துக் கொள்ளுகிறார்களோ அவர்கள் மீது உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். யாரெல்லாம் தங்களை கர்த்தருக்கென்று பரிசுத்த ஜனமாய் நிலைப்படுத்திக் கொள்ளுகிறார்களோ அவர்கள் மீது உம்முடைய கிருபை இறங்கட்டும், ஆசீர்வாதங்கள் நிறைவாய் இறங்கட்டும். விசுவாசத்தினாலே எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறவர் இன்று முதல் ஒரு புதிய ஆசீர்வாதம், ஒரு புதிய கிருபை, ஒரு புதிய வல்லமை உங்களுடைய ஜனங்களை பலப்படுத்தட்டும், நிரப்பட்டும் இயேசு சாமி. அந்த ஒரு உன்னதமான அனுபவத்தை சுதந்திரத்துக் கொள்ள கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. கர்த்தருடைய நாமத்தினாலே இவர்கள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக காணப்பட கிருபை தார். எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து வழி நடத்தும்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென்.